ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோ. நம்ம பெருசாக நம்மளோட சேனலில் ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் வி ஹேவ் another வீடியோ ஹியர். அண்ட் இந்த ட்ரேட் வந்துட்டு நான் எத்திரியம் USDTயில் வந்துட்டு எடுத்திருந்தேன். பெர்பச்சுவல் ஃபியூச்சர்ஸில் என்னோடய ஓன் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்திருந்தேன். ஸோ இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் வந்துட்டு பார்க்கலாம். ஐ வாஸ் லைக் ஷார்ட்டிங் எத்திரியம் அண்ட் இட் வாஸ் அ வெல் பிளான் ட்ரேட். ஐ வுட் சே வந்து இந்த ட்ரேட் வந்துட்டு இட் இஸ் பீங் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ட்ரேட்ஸ். ப்ராஃபிட்டபிள் வைஸில் இல்லை, பட் ஆனால் அந்த ட்ரேடை வந்துட்டு நான் ப்ராசஸ் பண்ணி எடுத்தது, எக்ஸிக்யூட் பண்ணது, எக்ஸிட் ஆனது எல்லாமே வாஸ் வெல் பிளான் வித்தவுட் எனி எமோஷ்னல் டிசிஷன். ஸோ இந்த ட்ரேடோட ரீகேப் வந்துட்டு பார்த்துடலாம். அண்ட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ. அண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்த பிளான் இந்த ட்ரேட்காண்டி. அண்ட் இதுதான் வந்துட்டு எத்திரியமோட சார்ட். ஸோ ஐ வில் மார்க் ஆல் ஆஃப் இட் அண்ட் ஷோ யூ. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னென்னா, லைக் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அ ஃப்யூச்சர் SMT. முன்னாடியே லைக் நடக்க போகிற SMTயை வந்துட்டு நான் வந்துட்டு ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும். வி ஆர் ஸ்டில் இன்சைட் த ப்ரீவியஸ் வீக்ஸ் ரேஞ்ச் இன் எத்திரியம். வி மைட் ஸ்டில் கன்சாலிடேட் டுடே அண்ட் வி குட் கெட் அ பெட்டர் பியூட்டிஃபுல் ரேஞ்ச் ப்ளே. BTC is bullish, so if you are considering short, it is better to play with Ethereum சொல்லிட்டு போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ இதான் வந்துட்டு என்னோடய டார்கெட்ஸ். அண்ட் தென் க்ளீனாக வந்துட்டு மேனிப்புலேஷன் அண்ட் ஃபியூச்சர் SMT இந்த ரெட் லைன் பார்த்தீங்கன்னா அதையும் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வி ஹாவ் ஆர் வீக்லி டைம் ஃப்ரேம். அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் இஸ் ஸோ ஆப்வியஸ் தேட் வந்துட்டு Ethereum is pushing towards all time highs. ஸோ BTC ஆல் டைம் ஹைஸ் வச்சுட்டு இது ஆல் டைம் ஹைஸ் போகாமல் குட் கோல் ஓவர். பட் ஆனால் நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் மேக்ரோ வியூவில் வந்துட்டு நான் புல்லிஷாக இருக்கேன் அன்லெஸ் ஆர் அன்டில் வந்து ப்ரைஸ் எந்த ஒரு புல்லிஷ் பீரியரைஸையும் இன்வாலிடேட் பண்ணாத வரைக்கும். ஸோ இஃப் யூ கேன் சி ப்ரைஸ் வந்து இந்த இன்வர்ஷன் எஃபிஜிக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டு வி கேன் சி திஸ் ஹியூஜ் ரிஜெக்ஷன். நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு ஷார்ட். பட் ப்ரைஸ் வந்துட்டு இதை நான் வந்து ஒரு ரிவர்சல்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எந்த ஒரு PDRAக்குள்ளேயும் ப்ரைஸ் போகல. இதை வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஆர்டர் பிளாக் ஒரு ப்ராப்பரான ஆர்டர் பிளாக் வந்துட்டு கிடையாது. ஐ வுட் சே திஸ் வுட் பி தி ப்ராப்பர் ஆர்டர் பிளாக். இங்கே இருக்கிறது ஹைஸ் எடுத்தது தான் வந்துட்டு நான் ப்ராப்பர் ஆர்டர் பிளாக்கை வந்துட்டு கன்சிடர் பண்ணுவேன். திஸ் இஸ் அ கேண்டில், திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆர்டர் பிளாக். பட் ஆனால் ப்ரைஸை மேஜராக திருப்புறதுக்கான முக்கியமான ஆர்டர் பிளாக் கிடையாது. இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் தான் வந்து நம்மளோட ரேஞ்ச். அண்ட் இஃப் அட் ஆல் ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை எடுத்துகிட்டு ஆர் ஈவன் லைக் ரிஜெக்ஷன் பிளாக்குள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிருந்தால் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் அ டீசென்ட் ரீட்ரேஸ்மெண்ட் இன் டு திஸ் ஆர்டர் பிளாக். பட் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு முக்கியமான கீ லெவலுக்குள்ளே போல் சும்மா அசட்டிஸ் மேலே போயிட்டு மேபி லைக் லோவர் டைம் ஃப்ரேமில் கீ லெவல் இருக்கலாம், ஐ எம் நாட் ஷுர். பட் ப்ரைஸ் வந்து ஒரு இன்டிசிஷன் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுச்சு. இதை நான் எடுத்துடுறேன். ப்ரைஸ் வந்துட்டு சிம்பிளாக ஒரு ரேஞ்ச் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ் என்னோடய மேட்ரிக்ஸ் லெசன்ஸ் வந்துட்டு பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் பேசுகிற டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசாக இருந்துச்சுன்னா என்னோடய மேட்ரிக் மென்டார்ஷிப்ஸ் வந்துட்டு பாருங்கள். அது வந்து லைக் ஒரு 19 வீடியோஸ் இருக்கும். அதை பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து பேசிக் ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஸோ எப்பயுமே ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு நடந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக ப்ரைஸ் வந்துட்டு நமக்கு உடனே ரீட்ரேஸ் ஆகணுன்றது கிடையாது. ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுதான் வந்து இங்கே நடந்துச்சு. வி saw a huge run higher, ப்ரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக் ஒரு இன்டிசிஷன் கேண்டில். எப்பயுமே டெய்லியில் வீக்லியில் வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு கொடுத்துருச்சுன்னா பெட்டர் வெயிட் அண்ட் ப்ளே. ஸோ இது வந்துட்டு வீக்லின்றனால லைக் அடுத்த ஹோல் வீக் வந்துட்டு பெருசாக சாப்பியாக தான் இருந்துச்சு. Now we'll get into daily time frame and இதுதான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வியூ. அண்ட் என்ன டிக்கருன்னு தெரிலனா இங்கே இருக்கும் எத்திரியம், அதோட டைம் ஃப்ரேம் அண்ட் இன்றைக்கி நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட். ஸோ இங்கே ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இதுக்குள்ளே தான் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இதுக்குள்ளே அதே கேண்டில் லைக் நிறைய ரேஞ்ச் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஹைஸ் டு இந்த லோஸ் வந்துட்டு வில் கன்சிடர் திஸ் அஸ் அ ரேஞ்ச். பட் ஸ்டில் ஹையர் டைம் ஃப்ரேமில் இதுதான் ரேஞ்ச். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு லோவர் 50%லேயே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டக் ஆன் ஆகிருந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் த ப்ரீவியஸ் வீக் லோ. நான் ஒரு சினாரியோ வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த சினாரியோ வந்துட்டு
ப்ரைஸ் கீழே வந்து இந்த லோஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பிகாஸ் அல்டிமேட்லி வி ஆர் ஹையர் அண்ட் வீக்லியில் வந்துட்டு அழகாக ஒரு ரேஞ்ச் வந்துட்டு பில்ட் ஆயிடுச்சு. ஸோ கிளாசிக் டர்ட்டில் சூப் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ட்ரேடு வந்துட்டு எடுத்தேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டெய்லி டைம் ஃப்ரேம். அண்ட் என்னோடய ட்ரா வந்துட்டு இதுவாக தான் இருந்துச்சு. ப்ரீவியஸ் வீக் லோ வாஸ் மை ட்ரா அண்ட் இதுதான் வந்து என்னோடய ட்ரா. அண்ட் இங்கே ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ரிஜெக்ஷன் வந்துட்டு காமிச்சிருந்துச்சு. நவ் லெட்ஸ் கெட் இன் டு 6 hour டைம் ஃப்ரேம். பிகாஸ் நான் 6 hour டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் இப்போலாம் ரீசெண்டாக வந்து ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் வீல் ஜூம் அவுட் ஆர் ஜூம் இன். ஓகே, நான் இது வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ் இந்த ஹைஸை ஸ்வீப் பண்ணிச்சு, பயங்கரமான ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. இங்கே ஒரு சின்ன திங் டு நோட்டீஸ், ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு க்ளீன் சூப் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிடுச்சு. அண்ட் இந்த பர்டிகுலர் கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு வந்து பெருசாக விக்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வீக்குள்ளே போய் பிரிண்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் ஹாஸ் பீன் கோயிங் லோவர். பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பெரிய கன்சாலிடேஷன். அண்ட் தென் வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் சூப். அண்ட் பிடிசி ஒரு எத்திரியம் கிரிப்டோ எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் அதிகமாக இருக்க பேர். ப்ரைஸ் வந்து ஒரு க்ளீன் ஹைஸ் வச்சுருந்துச்சு, அதோட ரேஞ்ச் லோ ஸ்வீப் பண்ணிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹியர் வி ஹாவ் தி கேண்டில்ஸ் ரேஞ்ச். ப்ரைஸ் கீழே வந்து ரேஞ்ச் லோவை எடுத்துகிட்டு வென்ட் ரேஞ்ச் ஹைஸ் அண்ட் தேட் இஸ் ஆர் ஷார்ட். பிகாஸ் அல்டிமேட்டாக நம்ம வந்துட்டு பியரிஷ் ப்ரைஸஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இங்கே தான் வந்துட்டு லைக் ஃப்யூச்சர் எஸ்எம்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு ஆன்டிசிபேட் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே. ஸோ இந்த கேண்டில் ஸோ இங்கே தான் வந்து நான் ஃப்யூச்சர் எஸ்எம்டி வந்துட்டு ஃபார்ம் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய ட்விட்டர் போஸ்ட் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ தீஸ் வேர் ஆல் மை ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ஸ். இங்கே வில் கெட் இன் டு தட். பட் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். லெட்ஸ் கெட் இன் டு லோவர் டைம் ஃப்ரேம். ஸோ 4 hourலையும் இங்கே ப்ராப்பர் சூப், ஆர்லிலையும் இங்கே ப்ராப்பர் சூப். அண்ட் சம்திங் டு நோட்டிஸ், கிளாசிக் செல்டே பேட்டர்ன் இங்கே எங்க ஓகே, this will be our true day open. And this is a short term liquidity. அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு இப்போ கன்சாலிடேஷனில் இருக்குது. நான் எதுக்கு இந்த லோஸில் வந்துட்டு என்னோடய ட்ரேட்ஸ் க்ளோஸ் பண்ணேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் 15 minute ஓகே, இங்கே ஃபார்ம் பண்ணிச்சு. இதுதான் வந்துட்டு நான் முக்கியமாக பேஸ் பண்ணி எடுத்த அதுக்கான ஒரு ரீசன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த எல்லா லிக்விடிட்டியும் வந்துட்டு நமக்கு வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு பெரிய எஸ்எம்டி இருந்துச்சு ஹையர் டைம் ஃப்ரேமில், லோவர் எஸ்எம்டி வந்துட்டு கிடையாது. அண்ட் நீங்கள் இங்கே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திஸ் வாஸ் தி ட்ரேட் அக்யூமுலேஷன். அண்ட் இதுவும் ஒரு ரேஞ்சு தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அக்யூமுலேட் ஆகிட்டு இருந்துச்சு. அக்யூமுலேட் ஆகிட்டு வி ஹேட் திஸ் குவிக் ரன். எப்போயுமே வந்துட்டு ஒரு மேனிப்புலேஷன் லெக்கில் வந்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா கன்சாலிடேஷன் இருக்கட்டும், கன்சாலிடேஷன்லேருந்து மேனிப்புலேஷன் வந்து ஒரு குவிக் ரன்னாக இருக்கணும். அண்ட் தென் ஒரு ஸ்லோவர் எக்ஸ்பேன்ஷனாக இருக்கணும். சேம் கோஸ் ஃபார் செல்ஸ். எப்பயுமே ஒரு பைஸ் அண்ட் செல்ஸ் வந்துட்டு பார்க்குறீங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும்னு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி குவிக்காக இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு அது நமக்கு மேனிப்புலேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் லைக் மை லேர்னிங் யூ கேன் சே. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னா, அண்ட் நமக்கு தெரியும் ப்ரைஸ் வந்துட்டு ஆர் ஈவன் கிரிப்டோ எல்லாமே வந்துட்டு டீப்பர் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற பேர். இங்கே ப்ரைஸ் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண டைம் 9 மணி ஆர் ஈவன் 9 மணிக்கு கொஞ்சம் முன்னாடி. ஓகே, ஸோ இந்த 9 மணிக்கு ஓகே
இந்த 9 மணின்றது நீங்கள் வந்துட்டு ஃபோரெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிரிப்டோ சார்ட் அண்ட் ஆப்வியஸாக இந்த சார்ட்டில் அது இல்லை. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் எக்ஸ்பேன்ஷன் அந்த 9 மணிக்கு ஆரம்பிக்கும். லைக் அது எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் 159 அது வந்துட்டு 4 ஹவர் கேண்டலோட ஓப்பன் ஃபோரெக்ஸில். இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிக்கு வி ஹேட் திஸ் பியூட்டிஃபுல் மேனிப்புலேஷன். இதை வந்துட்டு நான் ரெட் கலரில் கொடுத்துட்றேன். பேசிக்காக இது 4 ஹவர் பேஸ் பண்ண ட்ரேட். ஸோ இங்கே 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் செம்ம எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு பண்ணியிருந்துச்சு கரெக்டாக 9 மணிக்கு. அண்ட் வாட் இஸ் தேட் இண்டிகேட்? ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். நான் ஷார்ட்ஸ் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் 4 ஹவர் கேண்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன்னா ப்ரைஸ் ஓப்பன் ஆகி ஒரு முக்கியமான லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணணும். ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறம் ஐ வாஸ் நாட் டூயிங் எனிதிங். ஐ வாஸ் சிம்ப்ளி எக்ஸ்பெக்டிங் அ லோ டு ஃபார்ம் அண்ட் ஓடிஇ ஆர் ஈவன் ப்ரீமியமில் வந்துட்டு இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் கிடச்சா என்டர் ஆகலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெயிட்டிங். அண்ட் இங்கே ஸோ நான் மேலேயே பார்த்துட்டேன். பட் ஆனால் இங்கே தான் பார்த்தேன், இந்த க்ளோசிங்கில் என்டர் ஆகணும்னு பார்த்தேன். பட் ப்ரைஸ் வந்துட்டு டக்குன்னு கீழே விட்டுட்டு போயிடுச்சு. என்னோடய எக்ஸ்சேஞ்ச் வந்து லைட்டாக சின்ன கோளாறு கொடுத்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃப்இஜி வந்துட்டு ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ நான் இதை வந்துட்டு இந்த ஓடியோட இது பண்ணேன்னா இந்த ஹைஸ் டு லோஸ் அண்ட் ஓடிஇ கூட வந்துட்டு அலைன் ஆகி இருந்துச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அதுக்குள்ளே வந்துச்சு. அதுக்குள்ளே மேக்ரோ விண்டோக்குள்ளே வந்துச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஆல்சோ 1 ஹவர் PO3 இங்கே கன்சிடர் பண்ணோன்னா 11 மணி. ஏன் 11 மணி? இந்த 4 ஹவர் கேண்டில் ஒரு ஈவன் நீங்கள் ஃபோரெக்ஸில் பார்க்குற அதே டைம் ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ 1, 5 and 9. ஸோ இதுதான் 4 ஹவர் கேண்டிலோட ஓப்பன். ஸோ இந்த 9ஓட 4 ஹவர் கேண்டிலில் பாதி 11 மணி. இதை நான் நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் இதெல்லாம் சார்ட்ஸில் இருக்குது. நீங்கள் மறுபடியும் உங்களோட ட்ரேட்ஸை ரிவ்யூ பண்ணுறப்ப இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்றதுக்காண்டி சொல்ல வரேன். ஸோ இந்த 9 to again 1 அதோட ஈக்குவலிபிரியம் வந்து 11 மணி. ஸோ எக்ஸாக்டாக 11 மணிக்கு ப்ரைஸ் வெண்ட் இன்சைட் ஒரு சின்ன PO3 கொடுத்துச்சு. ப்ரைஸ் ஸ்டார்டட் ஷோயிங் இட் சைன். அண்ட் இது ஒரு குட்டி இன்வர்ஷன் எஃப்இஜி. லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன இன்வர்ஷன் எஃப்இஜி. ப்ரைஸ் வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே என்டர்ட் அரவுண்ட் ஹியர். எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல கீழே வந்துச்சு. ஸோ என்டர்ட் அரவுண்ட் ஹியர் அண்ட் என்னோட ஒரிஜினல் டிபி இந்த லோஸ். என்னோடய ஒரிஜினல் டிபி வந்துட்டு இந்த லோஸாக இருந்துச்சு. ஆனால் நான் கிரிப்டோ ட்ரேட் பண்ண டைமில் வந்துட்டு ஒரு சின்ன நியூஆன்சஸ் வந்துட்டு என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, ப்ரைஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் லெட்ஸே இங்கே எனக்குள்ளே ஒரு லோ இருக்குது அண்ட் இதுதான் வந்து ரிஜெக்ஷன் பிளாக்காக இருக்குன்னா, லைக் லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸுக்கு ப்ரைஸ் வந்துட்டு இது தான் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து இது பெரிய வின். சரி இன்னும் ஒரு ஆள் எதுக்கு போகணும்? ஆல்ரெடி இட் வாஸ் லைக் 5.5 hour ஐஎஸ். ஓகே 5.5 hour அரௌண்ட் 5 hourனே வச்சுக்கோங்க. 5 hour இட்ஸ் அ இன்சேன் நம்பர். ஸோ அதனால லைக் ஐ க்ளோஸ்ட் மை ட்ரேட் ரைட் ஹியர். இந்த லோ பிரேக் ஆன உடனே ஐ க்ளோஸ் மை ட்ரேட் அண்ட் அப்புறம் தூங்க போட்டேன். அண்ட் கம்ப்ளீட்டாக நான் நினச்ச மாதிரியே ப்ரைஸ் இந்த லோஸ்க்கு லைக் கம்ப்ளீட் லோஸ்க்கு வராமல் அப்படியே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அந்த லோஸை வந்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரேட் பிரேக் டவுன். அண்ட் இதுதான் வந்து ப்ராஃபிட்ஸ். இங்கே பார்ஷியல்ஸ் புக் பண்ணேன். இந்த லோவில் வந்து பார்ஷியல்ஸ் புக் பண்ணேன். அண்ட் அகெயின் இந்த லோவில் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அகெயின் கடைசியாக க்ளோஸ் பண்ண ட்ரேட் இருக்கும். திஸ் வாஸ் மை மேனேஜ்மெண்ட் பார்ஷியல்ஸ் எடுத்தது. அண்ட் இதுதான் வந்து என்னோடய ட்ரேட். ஸோ இந்த லோஸில் வந்துட்டு எக்ஸாக்டாக க்ளோஸ் பண்ணேன். ஹியர் இஸ் த PNL அந்த ப்ரூஃப் உங்களுக்காண்டி. அண்ட் திஸ் இஸ் த ட்ரேட். நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை லைக் நினைக்கிறேன். பட் திஸ் வாஸ் லைக் வெல் பிளான் ட்ரேட். ரொம்ப நாள் ஆனதுனால அது எனக்கு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இது விட்டு போச்சு. ஸோ that's it for this video and until next time, stay safe guys.